வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குரூப் 4க்கு புது சிலபஸ் நான் பிரிண்ட் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா அங்கங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? இது வேறு ஒன்றும் இல்லைங்க. பொது தமிழில் ஒரு 28 தலைப்பு செலக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அதே மாதிரி பொது அறிவில் பொது தமிழ் 28 தலைப்பு, பொது அறிவில் 18 தலைப்பு. ஓகேவா? இந்த 18 தலைப்பும் இந்த 28 தலைப்பும் மொத்தம் 46 தலைப்பு இல்லையா? இந்த 46 தலைப்புகள் நீங்கள் படித்து முடிச்சிட்டா 200 கேள்விக்கு மினிமம் 60ல் இருந்து 75 கேள்விகள் 100% கேட்பாங்க. கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி தான் சிலபஸில் செலக்ட் பண்ணி படித்து ஒரே வருஷத்தில் 5 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் என்னுடைய சீக்ரெட்டை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த 46 தலைப்புகளும் உங்களுக்கு பிடிஎஃபாக தரேன். அதேமாதிரி இந்த சிலபஸில் ஹைலைட் பண்ண இல்லையா, இதையும் சேர்த்தே கொடுத்துட்றேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணுன்றத வீடியோ எண்டில் பார்த்துருவோம். நான் எப்போவுமே படிக்கும் போது எப்படி படிப்பேன்னா, மொத்தமாக இப்போ சிலபஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இப்போ இந்த சிலபஸ் எடுத்துகிட்டு அப்படியே இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்ஸ் பொது அறிவா 5 கேள்வி தான் கேட்க போகிறாங்க. இது இவ்வளோ சிலபஸ், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி முடிக்கணும் அப்படின்றதே குழப்பமாக இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் படிக்கவே மாட்டாங்க. கரெக்டுங்களா? கரெக்டு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ 200 கேள்வி நம்ம எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அந்த 200 கேள்வியில் ஃபஸ்ட்டு இலக்கா நம்ம ஒரு 75 கேள்விக்கு ரெடி ஆகிடும். அடுத்த இலக்கா இன்னொரு 75க்கு ரெடி ஆகிடும். 75 150 ஆகிடுதா? அதுக்கப்புறம் ஒரு 30 கேள்விக்கு ரெடி ஆகினா போதும். 3 தான் நான் பிரிக்கிறதே. ஃபஸ்ட்டு 75, அடுத்து 75, 150 கேள்வி, அடுத்தது ஒரு 30. ஸோ இப்போ பார்த்தா 180 ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். அப்போ நான் சிலபஸ் என்ன பண்ண போகிறேன்னா 3ஆக பிரிக்க போகிறேங்க. அது எப்படி சார் 3ஆக பிரிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு இந்த 75 கேள்வின்னு சொல்கிறேன் இல்லையா, இது கன்ஃபார்மாக வரும். எந்த கேள்வி எடுத்தாலும் கேட்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்களே பாருங்களேன். இப்போ நான் சிலபஸ் முதல்ல காமிக்கிறேன். இது என்னது? பொது அறிவில் 5 கேள்வி கேட்க போகிறாங்க. இவ்வளோ பெரிய சிலபஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இந்த இவ்வளோ பெரிய சிலபஸில் நீங்கள் எந்த கொஷின் வேணாலும் எடுத்து பாருங்களேன். குரூப் 4 கொஷினு. இதில் முக்கியமாக இந்த மனித நோய்கள்லேருந்து ரெகுலராக ஒரு கொஷின் இருக்கும். கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க மனித நோய்களில். அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஃபஸ்ட்டு நான் படித்து முடிச்சிடுவேன். அப்போ இந்த 5 கேள்வியில் ஒரு கேள்வி மனித நோய்களில் கேட்பாங்க. அப்போ நான் இவ்வளோதான் இந்த டாப்பிக்கை விட்டுருவேன். அதுக்கு அடுத்தது புவியியல் எடுத்துப்பேன். புவியியல்லையும் 5 கேள்வி தான் கேட்க போகிறாங்க. இந்த 5 கேள்வியில் மெயினாக சொல்கிறேன், இந்த தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அந்த அடர்த்தி பரவல் மக்கள் தொகை கணக்கெடுப்புனே வச்சுக்கோங்களேன். அதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்கள் ஒன்றும் எந்த கொஸ்டின் வேணாலும் எடுத்து பாருங்கள், மக்கள் தொகைக்கு ரிலேட்டடாக ஒரு கேள்வி இருக்கும். அப்படி இல்லைன்னா போக்குவரத்துக்கு ரிலேட்டடாக ஒரு கேள்வி இருக்கும். இந்த தரைவழி போக்குவரத்து, ரயில்வே, அப்புறம் இதில் என்னது வான்வழி போக்குவரத்துலாம் இருக்குல்ல, அதுக்கு ரிலேட்டடாக. சரிங்களா? அப்போது இதுலேயும் நான் இப்போ ஒரு கொஷின் முடிச்சிட்டேன். இப்போ இதே நான் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா, நான் ஒரு டெமோ தான் சொல்கிறேன். இப்போ ஹிஸ்ட்ரியா, முதல் ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக அதாவது ஹிஸ்ட்ரியும் இந்திய தேசிய இயக்கமும் சேர்த்து 10 கேள்வி கேட்க போகிறாங்க. சராசரியா இதில் ஃபஸ்ட்டு சிந்துவெளி நாகரிக குப்தர்கள், இது ரெண்டுத்தையும் படிச்சுட்டா ஒரு கேள்விங்க. முகலாயர்கள் மராத்தியர்கள் படிச்சுட்டா ஒரு கேள்வி. இதெல்லாம் ஒரு பேர். சிந்துவெளியில் கேட்பாங்க, இல்லை குப்தர்களை கேட்பாங்க. சிந்துவெளி அல்லது குப்தர்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்படி இல்லையா முகலாயர்கள் மராத்தியர்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் இந்த 4 தலைப்பு மட்டும் படிச்சுட்டேன்னா எனக்கு மினிமம் 2 கேள்வி வந்துடும். இப்போ நான் சிலபஸையே அடுத்தது இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்கள். ஏன்னா நான் ஒன்று சொல்லிட்டா ஒன்று மட்டும் சொல்கிறீங்கன்னு நீங்கள். இப்போ யூனிட் 4 இந்திய ஆட்சி, இதில் நீங்கள் கண்ணை மூடிட்டு ரேண்டமாக ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் எடுங்க. குரூப் 4 கொஷின். அடிப்படை உரிமையோ அடிப்படை கடமையோ அரசியல் நெறிமுறை கோட்பாடோ, இந்த 3த்துல ஒரு கொஷின் 100% இருக்கும். இல்லைன்னா இப்பயே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வருஷம் குரூப் 4 எக்ஸாம்ல இந்த 3 தலைப்பில் இல்லவே இல்லை சார் அப்படின்னு சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். இதோட இந்த ப்ளூ பிரிண்ட் மெத்தடை தூக்கி போட்டு நான் வேற வேலையை பார்க்குறேன். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ இத்தனை எதுவும் சொன்ன பாருங்க. மனித நோய்கள் இல்லாத ஒரு கொஸ்டின் இருக்காது. அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்லது போக்குவரத்து இல்லாத ஒரு கொஸ்டின் இருக்காது. சிந்துவெளி நாகரிக குப்தர்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் இல்லாத ஒரு கேள்வி இருக்காது. அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அரசியல் நெறிமுறை கோட்பாடுல இல்லாத ஒரு கேள்வி இருக்கவே இருக்காதுங்க.
அடுத்தது இன்னும் அடிச்சு சொல்றேன். யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் கேட்டிருக்காங்களா, அதுல 5ஆண்டு திட்டமோ நிதிக்குழுவோ நிதி ஆயோக் திட்டக்குழுவோ நிதி ஆயோக்லயோ கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்படி இல்லையா வரிகளில் ஒரு கொஸ்டின் இருக்கும். மக்கள் தொகை ஆக்சுவலி இங்கேயும் மக்கள் தொகை இருக்குது, அதே மாதிரி புவியிலையும் மக்கள் தொகை இருக்குது, எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், ஒவ்வொரு யூனிட்லையும் தலா ஒரு கேள்வி நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன், ஒரு கேள்வி 2 கேள்வி. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் பொது அறிவு பகுதியில் மேக்ஸ் கூட காமிக்கிறேன். மேக்ஸ் மட்டும் பற்றி நம்ம சப்ஜெக்டை விட்டுடலாமா? இதை பாருங்க, இப்போ மேக்ஸ் எடுக்கிறீங்களா, கன்ஃபார்மாக விழுக்காடு, தனி வட்டி, காலம் மற்றும் வேலை, இந்த 3 தலைப்பு படிச்சிட்டீங்கன்னா 3 கொஸ்டின்ங்க மொத்தம். அதுவும் நான் ஆப்டிடியூட் தான் பேசுகிறேன். ரீசனிங்கில் 10 கேள்வி, ஆப்டிடியூடில் 10 கேள்வி, இது 15 கேள்வி இல்லையா? இந்த 15 கேள்வியில் இது சதவிகிதம், தனி வட்டி, டைம் அண்ட் ஒர்க், இந்த 3 தலைப்பில் 3 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் போய் எந்த கொஸ்டின் வேணாலும் எடுத்து காமிக்க. இப்போ இந்த குரூப் 4ல இல்லவே இல்லை சார்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் 3 தலைப்பில் 3 கொஸ்டின் இருக்கும். மேபி சதவீதத்தில் 2 கேள்வி கேட்டு டைம் அண்ட் ஒர்க்கு விட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து தனி வீட்டில் 2 கேள்வி கேட்டு டைம் அண்ட் ஒர்க்கோ சதவீதமும் விட்டுருவாங்க, ஏதாவது ஒன்று விட்டுருவாங்க. ஆனால் இந்த 3 தலைப்பு படிச்சுட்டா 3 கேள்வி இருக்கும். அது மட்டும் உறுதியாக சொல்லிடலாம். சரிங்களா? இதே மாதிரி பொது தமிழ்லையும் புது சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் என்னென்ன தலைப்பை முதல்ல படிக்கணும் அப்படின்றத தெளிவாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இன்ட்ரோவே இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷம் குரூப் 4 ப்ளஸ் சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் இந்த ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக நம்ம தான் இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் மெத்தடை கொடுக்குறோம். ஏன்னா 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும்னு. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நமக்கு தான். சரியா? ரைட்டு. இப்போ வாங்க, ப்ளூ பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் பொது தமிழ் எடுத்திருக்கேன். 40லிருந்து 50 கேள்வி இவ்வளோ தாங்க. இந்த தலைப்பில் தாங்க வரும். சரிங்களா? கன்ஃபார்மாக வரும். சரிங்களா? தலைப்பு தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கடகடன்னு சொல்லிட்டோமா, 28 தலைப்பு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ங்க. ஊர் பெயர் மருவி எழுதுதல் ஒரு கேள்வி. நிறுத்தல் குறியீட்டில் 2லிருந்து 3 கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க. வேர் சொல்ல ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த வேர் சொல்ல வச்சுக்கிட்டு வினை எச்சம் விளையான நிலையும் பெயர் அதெல்லாம் வேற, அது கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு சொல்ல கொடுத்துட்டு இதுக்கு வேர் சொல் கேட்பாங்க பார்த்தீங்களா, அது மட்டுமே ஒரு கேள்வி கேட்பாங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் கன்ஃபார்மாக ஒரு கேள்விங்க. இதெல்லாம் வந்து இதில் என்னது நிறுத்தல் குறியீடுன்றது புது சிலபஸ் புதுசாக சேர்த்தது, ஊர் பெயர் மருவின்றது புதுசாக சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் 7 எக்ஸாம் டிஎன்பிசியில் நடந்திருக்கு. அந்த 7 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான், அந்த கேள்விகளை வச்சு தான் நான் இந்த டாபிக் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கடுத்தது இன எழுத்தறிதல் 6th புக்கில் இருக்குமே, அதில் ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. தன்வினை பிறவினை 1லிருந்து 2 கொஸ்டின். வினை எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் 1லிருந்து 2 கொஸ்டின். அதுக்கடுத்தது அறநூட்கள் தொடர்பான செய்திகள், அறநூட்கள்லாம் நாடலியா 4 மணிக்கடிகை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் 2லிருந்து 3 கொஸ்டின். திராவிட மொழி தொடர்பான செய்திகளில் ஒரு கொஸ்டின். தேவநாய பாவனர் பாவலர் பெருஞ்சித்திரனாரில் ஒரு கொஸ்டின். ஜியு போ இதெல்லாம் ஒரு பேர் நீங்கள் படித்த இப்போ தேவநாய பாவனரும் பாவலர் பெருஞ்சித்திரரும் ஒன்றா படிச்சுக்கணும். ஒன்று தேவநாய பாவலர் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைனா பாவலர் பெருஞ்சித்தனில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சம்டைம் 2 கேள்வி கூட கேட்பாங்க, அது நம்ம அதிர்ஷ்டம். சரிங்களா? ஆனால் ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் ஜியு போப் வீரமாமுனிவர் இவங்க 2 பேரும் ஒரு பேர். காயிதே மில்லத் வேலுநாச்சியார் இவங்க 2 பேரும் ஒரு பேர். ஸோ இந்த 4 பேர் படிச்சுட்டா மினிமம் 1லிருந்து 2 கேள்வி கேட்பாங்க. ஏன்னா கடைசி குரூப் 4 எக்ஸாமில் காயிதே மில்லத்துலேருந்து மட்டும் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜியு போப்போ வீரமாமுனிவரோ வேலுநாச்சியாரோ கேட்கல. ஆனால் மற்ற எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது வேலுநாச்சியாரில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஜியு போப்பில் கேட்டிருந்தாங்க, வீரமாமுனிவில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஜியு போப் வீரமாமுனிவர் ஒரு பேர், காயிதே மில்லத்து வேலுநாச்சியார் ஒரு பேர், 1லிருந்து 2 கொஸ்டின். அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, உவே சாமிநாதர், பாவேந்தர், கண்ணதாசன், தாராபாரதி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், முடியரசர், நாமக்கல் கவிஞர். இவங்க எல்லாம் ரொம்ப சிம்பிள், பெருசாலாம் இவங்களுக்கு பாடெல்லாம் படிக்க வேணாம். இவங்களை பற்றி நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு ஓவராலாக படிச்சுட்டா போதும், 1லிருந்து 2 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். இதெல்லாம் பேர் வச்சு இப்படி தான் படிக்கணும். சரிங்களா? அடுத்தது 14வது தலைப்பு. இது முழுக்க புதுசாக சிலபஸில் ஆட் பண்ணது. ஜி.கே. சிதம்பரநாதர், தவத்திரு குன்னக்குடி அடிகளார், தமிழ் ஒளி, உருத்திர கண்ணனார், கீவா ஜெகநாதர்
ஒரு கொஷின் கண்டிப்பாக வருங்க. நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்தல், ஒருமை பன்மை பிழை அறிதல், 1லிருந்து 2 கொஷின் கேட்பாங்க. ஆக்சுவலி இதில் வந்து இங்கே பாருங்களேன், நான் தமிழ் சிலபஸ் எடுத்துக்கிறேன். இதோ இருக்குது பாருங்கள் தமிழ் சிலபஸ். இருங்க 1 செகண்டு. இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதில் இதோ பாருங்கள் யூனிட் 1 இலக்கணம் இருக்கா, 25 கேள்வி. அதில் ஒருமை பன்மை அறிதல் கொடுத்துருக்காங்க. இதே வந்து யூனிட் 3 எடுத்துக்கிறேன். இதோ இருக்குது பாருங்கள் யூனிட் 3 எழுதும் திறன். இதில் வந்து இதோ இருக்குது பாருங்கள் ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை எழுது. ஸோ அதனால தான் இதில் 2 கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். யூனிட் 1லையும் யூனிட் 3லையும் இருக்குது. சரிங்களா, ரைட்டு. அதுக்கு அடுத்தது வந்து எங்கே இருக்குது, இதோ இருக்குது பாருங்கள் எங்கெங்க இது ஒருமை பன்மை எஸ். இது அதுக்கு அடுத்தது இது பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சூழலை அமைத்தல், ஒரு கொஷின். ஓர் பிழை திருத்தம், ஒரு கொஷின். அடைப்புக்குள் உள்ள சொற்களுக்கு தகுந்த இடத்தில் சேர்த்தல், ஒரு கொஷின். அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டுள்ள பத்தியிலிருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் 2 கேள்வி 3 கேள்வி 4 கேள்வி 5 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக நம்ம புக்கிலேருந்து கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. 4லேருந்து 5 கொஷின் கேட்பாங்க. முக்கியமாக இந்த திருக்குறளில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். நான் சிலபஸ் எடுத்துக்கிறேன். இந்த சிலபஸில் இந்த பாருங்கள் திருக்குறள் தொடர்பான செய்திகள்னு 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. குழப்பிக்காதீங்க. இந்த ஒழுக்கமுடைமை இது மாதிரி 20 அதிகாரம் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு அப்படி படிக்காதீங்க. சரிங்களா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 6th புக்லேயும் 7th புக்லேயும் திருக்குறள் இருக்கும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அதிலிருந்து 2 கேள்வி கேட்குறாங்க. அதாவது சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் 7 எக்ஸாம் வந்துச்சுல்ல, 7 எக்ஸாம்லையுமே திருக்குறள் 6th 7th தலா 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல 6th 7th புக்கில் இருக்கிற திருக்குறள் படிச்சிருங்க. ஏன்னா ஓவராலாக திருக்குறளில் 4லேருந்து 5 கேள்வி கேட்பாங்க. அதில் 2 கேள்வி 6th 7thலேயே வந்துடும். கிட்டத்தட்ட பாதி முடிச்சிடலாம். ஸோ அதனால் 6th 7th முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஒரு கேள்வி. கோடிட்ட இடங்களுக்கு சரியான சொல்லை தேர்வு செய்தல், 6th-லேருந்து 12th வரைக்கும் படித்தா போதும், ஒரு கொஸ்டின் புக் பேக்கில் இருக்கும். 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், ஒரு கேள்விங்க. அதுக்கப்புறம் பல்காக வரும். ஓமை தொடர் பொருளறிதலில் 3 கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. மரபு தொடர் பொருளறிதலில் 3 கேள்வி கேட்பாங்க. பழமொழியில் 3 கேள்வி கேட்பாங்க. ஆக மொத்தம் இந்த 3 தலைப்பில் 9 கேள்விங்க. சம்டைம் ஒரு கேள்வி எல்லாம் குறைச்சாங்கன்னா வேற ஒன்றில் மாற்றிப்பாங்க. 8லேருந்து 9 கேள்வி இந்த 3 தலைப்பில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அயர் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து ஒரு கேள்வி. ஆக மொத்தம் 28 தலைப்பு. இந்த 28 தலைப்பில் கன்ஃபார்மாக 40லேருந்து 50 கேள்வி. கிட்டத்தட்ட பாதி சிலபஸை நான் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் படிச்சுக்கணும். கிளியராக புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு வந்துடுவோம். 18 தலைப்பு எடுத்திருக்கேன். 20லேருந்து 25 கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு தலைப்பு 5 ஆண்டு திட்டம். இந்த 5 ஆண்டு திட்டம் திட்டக்குழு நிதி ஆயோக் 1லேருந்து 2 கேள்வி கேட்பாங்க. திராவிட மொழி தொடர்பான செய்திகள், ஆக்சுவலி இது பொது தமிழ்லையும் வரும் பொது அறிவுலையும் வரும். சரிங்களா, ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. தனி வெட்டியில் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் 1லேருந்து 2 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. 2 கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு 10th சோசியல் சயின்ஸில் இருக்கும், புவியியல் இது குடிமியல் பகுதியில். அதில் இந்திய அரசியலமைப்புன்ற சாப்டர் ஃபுல்லாக படிச்சுங்க. 2லேருந்து 3 கொஷின் கேட்பாங்க. அடுத்தது விருதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர், லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர் படிக்கணும். அதாவது டிசம்பர் மாதம் 2025 இருந்து நம்ம டிசம்பர் மாதம் தானே குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது, அது வரைக்கும். சரிங்களா, அதான் 1 இயர் கரண்ட் அஃபேர் படிங்க. அதில் விருதுகள் செலக்ட் பண்ணி படிங்க, ஒரு கொஷின் கேட்பாங்க. 11th பொருளாதாரம் புக்கில் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும், இதில் 1லேருந்து 2 கேள்வி கேட்பாங்க. மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கேள்வி கேட்பாங்க. குழுக்கள் ஆணையங்களில் ஒரு கேள்வி கேட்பாங்க. விருதுகளில் ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம், இது வந்து 10th சோசியல் சயின்ஸில் இது புவியியல் பகுதியில் இருக்கும், ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. தினங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் சோசியல் சயின்ஸில் நிறைய தினங்கள் இருக்கும் சயின்ஸ்லையும், அதையும் கரண்ட் அஃபேரில் சேர்த்து படிச்சிங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க. மனித நோய்களில் ஒரு கேள்வி கேட்பாங்க. சட்ட திருத்தம், விதிகள், சரத்துகள், இதில் 2லேருந்து 3 கேள்வி. இது வந்து இந்த சட்டம் ஏற்றுறது, அதை சட்ட திருத்தம் செஞ்சது, அதற்கான இயர்கள், அதெல்லாம் படிச்சுக்குங்க. 2லேருந்து 3 கொஷின் கேட்பாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஆக்சுவலி இங்கே ஒரு மக்கள் தொகைன்னா இது யூனிட். இதில் போக்குவரத்து ரிலேட்டடாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது, தகவல் தொடர்பு ரிலேட்டடாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. மக்கள் தொகைன்னு தனியாகவே கொஷின் கேட்குறாங்க. ஏன்னா இதில் வந்து
இந்திய மக்கள் தொகை தான் இருக்கும். நம்ம சிலபஸில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையும் கேட்டிருக்காங்க, கரெக்டுங்களா? அதனால் நான் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் தனியாக வச்சுருக்கேன். ஒரு கேள்வி கேட்பாங்க, சதவீதத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க, இது மேக்ஸு. அடுத்தது நூல் ஆசிரியர், இது பொது அறிவில் தான். கரண்ட் அஃபேர் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ளஸ் தமிழ் புக்கில் இருக்கிற நூல் ஆசிரியர் ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்பாங்க. கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து 10th சோசியல் சயின்ஸில் மாநில அரசுன்னு இருக்கும் பாருங்கள், அந்த சாப்டரில் ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நான் 18 தலைப்பா, நான் இதை 20 கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன் 20 எப்பயே, ஏன்னா இது எங்ககிட்ட ஒரு தகவல் சொன்னேன், இதில் அப்டேட் பண்ணல. இதில் சிந்துவெளி நாகரிகம் குப்தர்கள் சொன்னால் இது ஒரு 19 தலைப்பு, முகலாயர்கள் மராத்தியர்களா இது 20 தலைப்பு, இதை நான் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் 20 தலைப்புனே வச்சுப்போம். 20 தலைப்பு நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக 20லேருந்து 25, என்னை கேட்டால் 25 கேள்வியே கேட்பாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக மொத்தம் இந்த தலைப்புகள் கிட்டத்தட்ட 48 தலைப்பு. 48ன்றது ஒரு மண்டலம், அந்த மாதிரி ஒரு 48 தலைப்பை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா 60லேருந்து 75 கேள்விகள் உறுதியாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புகள் லிங்க்லாம் கொடுத்துருப்பேன். அது கீழே அந்த 2 குரூப்பில் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணுறேன், ஏன்னா நம்ம டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணுறோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதியிருப்பேன், அதை கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் பண்ணால் ஒன்றும் இருக்காது, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், 2 பாக்ஸ் இருக்கும் டேபிள், அதில் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோடுன்னு ரெட் கலரில் எழுதியிருக்கும். சிலபஸ்ன்றது இதாக இருக்கும், இந்த ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ நான் இதில் என்ன ஹைலைட் பண்ணியிருக்கணும், இதை தான் PDF-ஆக கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோடுன்னு இருக்கும், 2 டேபிள். சரியா? அதில் வந்து இந்த டேபிள் கொடுத்துருவேன், ஏன்னா இதில் அப்டேட் பண்ணிடுறேன் 20 தலைப்பு. சரியா? ஜென்ரல் ஸ்டடீஸில் 20 தலைப்பு, பொது தமிழில் வந்து 28 தலைப்பு. சரியா? இந்த டேபிள் உங்களுக்கு PDF-ஆக கொடுத்துட்றேன். சரிங்களா? 2 டவுன்லோட் பண்ணிங்க, இதை வச்சு நீங்கள் படிங்க. நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன். இப்போ இந்த தலைப்பை சொல்கிறதுக்கே 15 நிமிஷம் 18 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த தலைப்பு புது புக்கில் பழைய புக்கில் எங்கே படிக்கணுன்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதனால தான் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இந்த முறை நம்ம விஜய் அண்ணா சொன்ன மாதிரி, விஜய் அண்ணா சொல்லி செஞ்ச மாதிரி நம்மளும் சொல்லிட்டு அழகாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங் போயிட்டு விஜய் அண்ணா கிட்டே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குவோம். சரிங்களா? நாங்கள் ரெடியாக இருக்கோம், உங்களை அங்கே அனுப்பிவிடுவேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இதை எப்படி மேம்படுத்தலான்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, நான் படிக்கல. ஜஸ்ட்டு நான் வந்து நான் படித்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் நான் படித்தேன், இப்படி தான் படித்து நான் 5 எக்ஸாமில் பாஸ் பண்ணேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். இதை எப்படி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி இது மாதிரி கொடுங்க சார், நான் சூப்பராக படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ஒப்பீனியன் இருக்குல்ல, அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நல்ல விஷயமா நிறைய பேர் அதை கேட்டால் நான் அதையும் செய்கிறேன். எனக்கு தேவை இந்த முறை என்னுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் அழகாக பாஸ் ஆகிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போயிடணும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்மளுடைய டார்கெட்டு. உங்கள் டார்கெட்டை சொல்லிடுங்க. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மோக்க போட விரும்பலை. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? எஸ், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி நமக்கு தான். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.